ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜா. இந்த வீடியோவில் நம்ம எல்எஸ் கமாண்ட்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எல்எஸ் கமாண்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடியே பார்த்தோம். எல்எஸ்னால் லிஸ்ட் பண்ணோம். அதாவது நம்ம எந்த டைரக்டரி இருக்குமோ அந்த டைரக்டரி இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை லிஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு எல்எஸ் கமாண்ட் யூஸ் ஆகுது. இந்த எல்எஸ் கமாண்டில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐஃபன் போட்டு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். இதில் பார்த்திங்கன்னா எல்எஸ் ஸ்பேஸ் -a, அதாவது ஹிடன் ஃபைல்ஸை காமிக்கும். லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிடன் ஃபைல் அப்படிங்கிறது அந்த ஃபைலுக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சா போதும். டைரக்டரியாக இருக்கட்டும், ஃபைலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சிங்கன்னா அது லினக்ஸ் ஹிடன் ஃபைலாக புரிஞ்சுக்கும், ஹிடன் ஃபைலாக எடுத்துக்கும். இந்த ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எல்எஸ் ஸ்பேஸ் -a இல்லை -a யூஸ் பண்ணிங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் காமிக்கும். அடுத்தது எல்எஸ் ஸ்பேஸ் -h, இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் ரீடபிள், அதாவது நம்ம மனிதர்கள் படிக்கக்கூடிய ஃபார்மெட்டில் காமிக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதாவது இப்போது பைட்ஸ் அப்படிங்கிற அளவில் தான் காமிக்கும். இப்போது 1024 பைட் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஒரு ஃபைலை காமிச்சிங்கன்னா அந்த ஃபைலோட சைஸை பைட்ஸில் தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அதுவே எல்எஸ் ஸ்பேஸ் -h போட்டுட்டிங்கன்னா கூட எல் சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட், அதாவது MB, GB, KB அந்த மாதிரி அளவில் உங்களுக்கு காமிக்கும். அடுத்தது எல்எஸ் ஸ்பேஸ் -l, இது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைலோட ஃபுல் டீட்டெயிலையும் காமிக்கும், அந்த ஃபோல்டரோட ஃபுல் டீட்டெயிலையும் காமிக்கும். அதாவது டேட் ஆஃப் க்ரியேஷன், பர்மிஷன்ஸ், அப்புறம் வேறு எங்கே லிங்க்கு, சிம்பாலிக் லிங்க்கு, ஹார்ட் லிங்க் இருக்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்கும். எல்எஸ் ஸ்பேஸ் -l இந்த கமெண்ட் பேர். அடுத்தது எல்எஸ் ஸ்பேஸ் -r, இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோல்டர் பார்க்குறீங்கன்னா அது ரிவர்ஸ் ஆர்டரில் காமிக்கும். அடுத்தது எல்எஸ் ஸ்பேஸ் -R, இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரெகர்சிவ், அதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு 20 ஃபோல்டருமே, அந்த 20 ஃபோல்டருக்குள்ளே 20 ஃபைலு இருக்குது அப்படின்னா அது மொத்தத்தையும் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டாக பண்ணி காமிக்கும். அதாவது ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதையும் காமிக்கும், ஃபோல்டருக்குள்ளே அதுக்குள்ளே இருக்க ஃபோல்டரு, அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸு எல்லாத்தையும் உங்களுக்கு ரெகர்சிவாக காமிக்கும். அதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்தது எல்எஸ் ஸ்பேஸ் -S, இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபைலோட சைஸ் படி கேட்டகரி பிரித்து உங்களுக்கு காமிக்கும். ஃபைல் சைஸ் படினா அந்த ஃபைல் பெரிய ஃபைல் முன்னாடி மேலேயும் சின்ன ஃபைல் கீழேயும் அப்படி காமிக்கும். அடுத்தது எல்எஸ் ஸ்பேஸ் -t, இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக அந்த ஃபைலை எப்போ எடிட் பண்ணாங்களோ அந்த டைம் காமிக்கும், அந்த டைம் வாய்ஸாக காமிக்கும், வரிசைப்படி காமிக்கும். இப்போ இந்த சுவிட்சஸ் எல்லாத்தையும், ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஹோம் டைரக்டரியில் இருக்கக்கூடிய டெஸ்ட் டைரக்டரி அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் இப்போ இருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே சில ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் நானே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் பார்க்குறதுக்கு இப்போ எல்எஸ் கமாண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்களா, இப்போது ஃபோல்டர்ஸ் 3 ஃபைல்ஸ் 4 காமிக்குது. இப்போது இதுவே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா எல்எஸ் -l, இப்போ பார்த்திங்களா கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிக்குது. அதாவது பர்மிஷன்ஸையும், குரூப் பேரையும், யூசர் பேரையும், ஃபைல் சைஸையும், லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ண டேட் டைமையும் காமிக்குது. இதே நம்ம இப்போ காமிக்கக்கூடிய ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 4096 பைட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது பைட்ஸ்ன்னு இருக்குது. எனக்கு பைட்ஸ்னால் எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு அது கால்குலேஷன் பண்ண தெரியாது, எனக்கு நார்மலாக நான் யூஸ் பண்ணுற MB, GB அந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம எல்எஸ் -h யூஸ் பண்ணலாம். எல் போட்டு தான் ஹெச் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட்டில் ஃபைல் சைஸை ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் காமிக்கும். இப்போ எல்எஸ் ஸ்பேஸ் -lh, இப்போ பார்த்திங்கன்னா காமிக்கிறது பார்த்திங்களா 4 KB, மிச்சது எல்லாமே 0, ஒன்றுமே இல்லை, அதில் ரைட் பண்ணல, அதனால் உங்களுக்கு ஃபைல் சைஸ் இல்லை.
இப்போ உங்களுக்கு 4 கேபின்னு காமிக்குது பார்த்தீங்களா, அப்போலே 4096 பைட்ஸ்னு காமிச்சு இப்போ 4 கேபின்னு காமிக்குது. இதுதான் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். இப்போது எல்எஸ் ஸ்பேஸ் மைனஸ் எல் சரி ஏ அது எதுக்குன்னு பார்ப்போம். அதாவது ஹிடன் ஃபைல்ஸை டாட் ஃபைல்ஸை உங்களுக்கு விசிபிள் பண்ணுறதுக்காக காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எல்எஸ் ஸ்பேஸ் மைனஸ் ஏ. இப்போ இது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்எஸ் மட்டும் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா 3 டைரக்டரி இருக்கிறதாகவும் 4 ஃபைல் இருக்கிறதாகவும் காமிக்குது. இப்போது எல்எஸ் ஸ்பேஸ் மைனஸ் ஏ இப்போ பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஹிடன் ஃபைல் அப்படின்னு ஒரு டாட் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ஹிடன் இருக்குங்காட்டி நார்மல் எல்எஸ் கமாண்ட் உங்களுக்கு காமிக்காது, எல்எஸ் ஸ்பேஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிற கமாண்டில் தான் காமிக்கும். இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இது கூட எல் சேர்த்திக்கலாம், லாங் லிஸ்டிங். இப்போ பார்த்தீங்களா, அந்த ஹிடன் ஃபைலு நார்மல் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. அடுத்தது எல்எஸ் மைனஸ் கேபிட்டல் ஆர். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய சப் ஃபோல்டர்ஸ், அதுக்குள்ளே இருக்க சப் ஃபோல்டர்ஸ், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரே லிஸ்ட்டில் உங்களுக்கு காமிச்சிடும், ஒரே டிஸ்பிளேயில். இப்போ பார்க்க அந்த கமாண்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். எல்எஸ் ஸ்பேஸ் மைனஸ் கேபிட்டல் ஆர். இப்போது நான் இந்த டைரக்டரிக்குள்ளே இந்த ஏ ஃபோல்டர், பி ஃபோல்டர், சி ஃபோல்டருக்குள்ளே சில ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபைல்ஸையும் இந்த டைரக்டரியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் ஒரே லிஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்குதா. மேலே இருக்கக்கூடியது கரண்ட் டைரக்டரி, அந்த கரண்ட் டைரக்டரியில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ், இது எல்லாத்தையும் காமிக்குதா. அதுக்கடுத்து பாருங்கள், அந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரி ஏ ஃபோல்டர் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன், அதுக்குள்ளே ஏ ஃபைல் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு காமிக்குது. அதே மாதிரி அந்த பி ஃபோல்டர், அதுக்குள்ளே பி ஃபைல், சி ஃபோல்டருக்கு சி ஃபைல், அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறத காமிக்குது. இதன் மூலமாக நம்ம ஒரு டைரக்டரி, ஒரு சிஸ்டத்தில் இப்போ ஒரு பாட்டு வச்சுருக்கீங்க, படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகர்சிவாக உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காமிச்சோம் என்னென்ன படம் அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னு. ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதே கேபிட்டலாக இருக்கு பதிலாக ஸ்மால் ஆர் போட்டால் என்ன எடுக்கும்னு காமிக்கிறேன். இது போட்டோம்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் காமிக்கும். இப்போ வெறும் எல்எஸ் அடிச்சிங்கன்னா ஏ ஃபோல்டரு ஃபஸ்ட்டுமு லாஸ்ட்டாக உங்களுக்கு 2 ஃபைல் இருக்குது. இதுவே எல்எஸ் மைனஸ் கேபிட்டல் ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே தலைகீழாக காமிக்கும். இது உங்களுக்கு லாங் லிஸ்டிங் பண்ணும்போது பாட்டு இல்லை ஃபைல்ஸை லிஸ்ட்டு நேம் வைஸாக பிரிக்கிறப்பையும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது எல்எஸ் மைனஸ் கேபிட்டல் எஸ், இது கூட எல் சேர்த்திக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸையும் சைஸ் வாரியாக பிரித்து உங்களுக்கு காமிக்குது. இப்போது இது நான் எங்கிட்ட இருக்க ஃபைல்ஸ் இதில் ரைட் பண்ணல, இப்போ நான் ரைட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நான் எல்எஸ் மைனஸ் கேபிட்டல் எஸ் ப்ளஸ் எல் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, 1ங்கிற ஃபோல்டரை மேலே காமிக்குது, டெஸ்ட் ஃபைல் 3 எல்லாத்தையும் கீழே காமிக்குது. ஏன்னா இப்போ இது சைஸ் வாரியாக பிரிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இருக்க பெரிய சைஸ் ஃபைலை முன்னாடியும் சின்ன சைஸ் ஃபைலை கீழேயும் அப்படிங்கிற ஆர்டரில் உங்களுக்கு காமிக்குது. இது உங்களுக்கு சைஸ் வாரியாக ஒரு ஃபைல்ஸை பார்க்கணும் அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கமாண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டியூட்டோரியலில் எல்எஸ் கமாண்டோட அவுட்புட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.